வைட்டமின் B1, B2 அண்ட் B3 இதை நம்ம மூணுத்தையும் ஒட்டுக்கா நம்மளால் படிக்க முடியுமா, ஒரேடியாக படிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு 10 மினிட்ஸில் இந்த 3 வைட்டமினையும் முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ரைட். ஸோ இப்போது B1, B2, B3 இதுக்கு காமனாக 2 என்சைம், அதாவது பைருவேட் டீஹைட்ரோஜனேஸ் அண்ட் ஆல்ஃபா கீட்டோக்ளூட்ரேட் டீஹைட்ரோஜனேஸ், இது ரெண்டும் காமனான என்சைம். ஓகே. ஸோ இது மூணுத்துலேயும் நீங்கள் எழுதலாம் ஃபங்க்ஷனில். ஸோ பைருவேட் டீஹைட்ரோஜனேஸ் என்ன பண்ணும், பைருவேட்டை அசிட்டைல் கோஏவாக மாற்றும், அசிட்டைல் கோஏவாக மாற்றும். அதே போல் ஆல்ஃபா கீட்டோக்ளூட்ரேட்டை சக்சினைல் கோஏவா, இட் கம்ஸ் இன் TCA சைக்கிள், சக்சினைல் கோஏவாக மாற்றும். ரைட். ஸோ இங்கே ஒரு பிக்சர் நான் காமிக்கிறேன். இந்த பிக்சரை நான் வச்சுக்கோங்க. வைட்டமின் B1க்கு இந்த பிக்சர். ஓகே. ஸோ B1 அதுக்கு இந்த பிக்சர் பெரி வெட் வெஸ்ட் ட்ரை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் பிக்சர் இருக்குது. அதில் ஒரு பக்கம் சொல்லனாக இருக்குது, இன்னொரு பக்கம் ட்ரையாக இருக்குது. ட்ரையில் நர்வ்ஸ் வருது, இந்த பக்கம் ஹார்ட் இருக்குது. ஸோ வெட் பெரிங்கிறது ஹார்ட்டை இன்வால்வ் ஆகும். ஸோ எடிமா, ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம் பேஷண்ட்டுக்கு வெட் பெரினா. இந்த பக்கம் ட்ரை பெரினா ஒரு குச்சி இருக்குது இல்லையா, ஒரு ஸ்டிக் வச்சுருக்கார். அப்படின்னா நடக்க முடியாது, அதனால் கையில் ஒரு ஸ்டிக் வச்சுருக்கார். ஸோ த பேஷண்ட் கேன் ஹேவ் பெரிஃபரல் நியூரைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த நர்வ்ஸ் அண்ட் டிஃபிகல்ட்டி இன் வாக்கிங். ஸோ நம்ம மேலே பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், இஸ்ன்ட் இட், எஸ்பெஷலி ஃபார் ஆல்கஹாலிக்ஸ், குடிமகன்களுக்காக ஒரு பிக்சர் இருக்குது. யூ கேன் சி வர்னிக்கி-கொர்சகோஃப் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறது ஆல்கஹாலிக்ஸில். அட்டாக்சியானா டிஃபிகல்ட்டி இன் கோஆர்டினேஷன். ரைட். அப்புறம் கீழே ஒரு சின்ன சோறு வச்ச ஒரு பாத்திரம் இருக்குது. இது என்ன சொல்ல வருதுன்னா, த ரைஸ், அதாவது அலியூரோன் லேயர். ஓகே. ரைஸில் இருக்கிற இந்த அலியூரோன் லேயர், அதாவது நம்மளோட பழைய காலத்து ரைஸ், இப்போ தான் பாலிஷ் ரைஸ் யூஸ் பண்ணுறோம். பழைய காலத்து ரைஸ் நீங்கள் குத்தரிசி சோறு அந்த மாதிரிலாம் ப்ரௌன் ரைஸ்லாம் சாப்பிட்டிங்கன்னா அதில் அலியூரோன் லேயர் இருக்குது, விச் இஸ் ரிச் இன் தைமின். ஸோ ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணார், எச்க்மேனுங்கிறவர் என்ன பண்ணார், கோழிகளுக்கு இந்த 2 அரிசியும் கொடுத்தாரு. ஸோ பாலிஷ் ரைஸும் கொடுத்தாரு ஒரு பக்கம், இன்னொன்று அலிரோன் லேயர் இருக்க ரைஸ் கொடுத்தாரு. ஸோ எந்தெந்த கோழிக்கு அலிரோன் லேயர் கொடுத்தாரோ அந்த கோழிங்களை ட்ரீட்டட் பை என்ன சொல்கிறது, பெரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வச்சு தான் அவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ he found out that beriberi is due to vitamin B1 deficiency, aluron layer. So it is also called anti-beriberi vitamin. ஸோ இந்த B1 ஈஸ்டில் கூட உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே 2 ரிங் பார்க்குறீங்க. ஒன்று pyrimidine ring and the other one is thiazole ring. ரிங் மாதிரி தெரியுதா, தெரியணும். ஓகே. பாருங்கள், ரிங் இந்த முன்னாடியெல்லாம் வச்சுருக்கேன்ல. ஸோ அது இடையில ஒரு பிரிட்ஜ் இருக்குது, தட் இஸ் மெத்திலின் பிரிட்ஜ் இருக்குது. ஸோ வென் pyrimidine ring combines with thiazole ring connected by methylene bridge, you get what is called thiamine. When you combine thiamine with the ATP, you get thiamine pyrophosphate, TPP, which is the active form of vitamin. Okay. Coenzyme form, active form of vitamin B1. இன்னொன்று முக்கியமான விஷயம் நான் சொன்ன ஃபங்க்ஷன்ஸ்னு கேட்கும்போது you can write the 2 things. One is pyruvate dehydrogenase, alpha. இது 3 என்சைம் விட்டமின்ஸுக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். அது இல்லாமல் இன்னொரு ஃபங்க்ஷன் டிரான்ஸ்கீட்டோலேஸ். பேஷண்ட்டில் டிரான்ஸ்கீட்டோலேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் வரும். அந்த என்சைமுக்கு கண்டிப்பாக என்ன வேணும், வைட்டமின் B1 வேணும். பெரி 3 டைப்பாக பிரிக்கலாம், 3-4 டைப்பாக பிரிக்கலாம். இன்ஃபேன்டைல் பெரி மதர்ஸுக்கு டெஃபிஷியன்சி இருந்தால் குழந்தைங்களுக்கு இன்ஃபேன்ஸுக்கு வரலாம். ட்ரை பெரி இன்வால்வ்ஸ் CNS, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ யூ வில் ஹாவ் பெரிஃபரல் நியூரைட்டிஸ் சொன்ன மாதிரி அண்ட் பேராலிசிஸ் இருக்கலாம். ஓகே. டிஃபிகல்ட்டி இன் வாக்கிங் ஆயிரும். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த நர்வ் ஆகிறனால பேராலிசிஸும் வரலாம். ஓகே. வெட்டுனா என்ன சொன்னேன் நான், வெட்டுனா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் இன்வால்வ் ஆச்சுன்னா வெட் பெரி. ஸோ உங்களுக்கு என்ன வரும், எடிமா வரும். ஓகே. எடிமா, ஹார்ட் ஃபெயிலியர் ஓகே, பேஷண்ட் இதனால் கூட சாகலாம், ஹார்ட் ஃபெயிலியர். இன்னொரு பெரி தான் நம்ம என்ன பார்த்தோம்னா செரிப்ரல் பெரி, விச் இஸ் அதர்வைஸ் கால்ட் த வர்னிக்கி-கொர்சகோஃப் சிண்ட்ரோம், WKS. இதில் கோவா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு கோவா தெரியும். ஸோ கோவானா என்ன? ஓகே. ஸோ கோவா இஸ் குளோபல் கன்ஃபியூஷன்னா பேஷண்ட்டுக்கு என்ன இருக்குன்னா மெயினான ஒரு சிம்டம், அதாவது பைத்தியமாயிடுவாங்க, தட் இஸ் சைக்கோசிஸ் இருக்கும். O ஃபார் ஆப்தால்மோப்ளீஜியா இருக்கும். ஓகே. ஸோ ஆப்தால்மோப்ளீஜியா, கண்ணில் ப்ளீஜியா பேரலிசிஸ் வந்துடும். அண்ட் அட்டாக்சியா, இதெல்லாம் சேர்த்தது தான் இது என்ன சொல்கிறது, நம்ம செரிப்ரல் பெரி ஆர் வர்னிக்கி-கொர்சகோஃப் சிண்ட்ரோம். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ரீசன் என்செஃபாலோபதி. அண்ட் இது சிவியர் பெரியில் தான் இது வரும், சிவியர் பெரி.
அண்ட் பாலினியூரேட்டிஸ் மல்டிபிள் நர்வ்ஸ் இன்வால்வ் ஆகலாம். பாலினியூரேட்டிஸ் ஆகிறது ப்ரெக்னென்சி அண்ட் ஓல்டேஜில் பெரிபெரி டெஃபிஷியன்சி ஆகும்போது பாலினியூரேட்டிஸ் வரலாம். அண்ட் ஓல்டேஜில் டெஃபிஷியன்சி ஆகும்போது பாலினியூரேட்டிஸ் வரலாம். சரி, எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ த மோஸ்ட் ஏர்லியஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் என்ன? நம்பர் 1 மேனிஃபெஸ்டேஷன் ஏர்லியஸ்ட் என்ன பார்க்குறீங்க? ஆர்பிசி அண்ட் டி. ஸோ ரெண்டையும் சேர்த்துக்கிட்டோன்னா இடிகே, அதாவது எரித்ரோசைட் டிரான்ஸ்கிட்டோலேஸ் ஆக்டிவிட்டி, இடிகே ஆக்டிவிட்டி கம்மியாகிடும். அதே மாதிரி பிளட்டில் தயமின் லெவல் கம்மியாகிடும். தயமின் லெவல் கம்மியாகலாம். என்னென்ன இன்க்ரீஸ் ஆகும்? இப்போ பைருவேட் டீஹைட்ரஜனேஸ் ஃபங்க்ஷன் ஆகலைன்னா பைருவேட் லெவல் இன்க்ரீஸ் ஆகலாம். பைருவேட்டு ஆல்டர்னேட் பாத்வே எடுத்து லாக்டேட்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ லாக்டேட் லெவல் இன்க்ரீஸ் ஆகலாம். ஆல்ஃபா கீட்டோகுளூட்ரேட் லெவல் இன்க்ரீஸ் ஆகலாம். இதை வச்சு நமக்கு diagnose பண்ணலாம். So the earliest one is erythrocyte transkilolase. So diagnosis, other things are here. And remember this one, 1 to 1.5 milligram per day, which is the RDA. RDA for vitamin B1. Next நம்ம பார்க்குறது vitamin B2, which is also called riboflavin. இதை சுற்றி நான் வந்து yellow கலராக போட்டிருக்கேன். Why is that? Is yellow enzyme. It is also called yellow enzyme by Warburg சயின்டிஸ்ட் கால் பண்ண அந்த பேர் எல்லோ என்சைம். இதில் ஃபஸ்ட்டுன்னு போட்டிருக்கேன் சார். B2ன்னு சொன்னீங்க, அப்புறம் ஃபஸ்ட்டுன்னு போட்டிருக்கேன். திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு வைட்டமின், பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் டு பி ஐசோலேட்டட் இன் அ பியூர் ஃபார்ம். ஐசோலேட்டட் இன் பியூர் ஸ்டேட். பியூர் ஸ்டேட்டில் ஐசோலேட் பண்ணது இதுதான் ஃபஸ்ட்டு வைட்டமின். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு பிக்சர் பார்ப்பீங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஃபேஸ் மாத்திரம் இருக்குது. தென் யூ ஹேவ் மெஜெண்டா கலர் டங், ஃபிஷர்ஸ் இன் த லிப்ஸ் அண்ட் இன் த ஆங்கிள், அண்ட் யூ கேன் சி தீஸ் ஆர் கால்டு the cheilosis. Fishes in the lips are called cheilosis. Then in the hat you will see a mitochondria and intestinal bacteria சுற்றி இருக்குது. ஸோ வைட்டமின் B2ங்கிறனால we have 2 fingers மாத்திரம் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நிறைய ரிட்ஜஸ் பார்க்குறீங்க, ரெகுலர் ரிட்ஜஸ். இதை பற்றிலாம் பார்க்கலாம். இதான் இந்த ஃபோட்டோவை அப்படியே ஞாபகம் பண்ணிங்கன்னா ஈஸியாக B2 வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் சாக் ஸ்பாட் அப்படின்னு எழுதியிருக்கேன், அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், நவ் ஹவு த ரைபோஃப்ளவின் இஸ் ஃபார்ம்ட் இஸ் dimethyl isoalloxazine ring plus ribitol gives flavin. Flavin will combine with the nucleotide such as ATP to give flavin mononucleotide. So இது ஒரு coenzyme form. If you combine flavin mononucleotide கூட இன்னொரு ATP நம்ம combine பண்ணோம்னா what we are getting is flavin adenine dinucleotide. So FAD வந்து FADH2 மாறும்போது உங்களுக்கு 1.5 ATP கிடைக்கும். 1.5 ATP கிடைக்கும் த்ரூ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஓகே, ரைட். ஸோ இப்போ இதில் ஃபங்க்ஷன்ஸ், நான் ஃபங்க்ஷன்ஸ் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷன்ஸு இஃப் யூ குட் ரிமெம்பர் தட் பைருவேட் டீஹைட்ரஜனேஸ் அண்ட் ஆல்ஃபா கீட்டோகுளூட்ரேட். இங்கே ஃபங்க்ஷன்ஸுக்கு we can remember SAX part. So succinate dehydrogenase, acyl-CoA dehydrogenase, xanthine oxidase வருது. Then you have pyruvate dehydrogenase already தெரியும், so you can add that. Then alpha ketoglutarate dehydrogenase you can add. Then you have glutathione reductase. So glutathione reductaseல நம்ம வந்து R வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ reductase. And then finally it is thioredoxin reductase. இந்த என்சைம் எல்லாமே இதுக்கு எல்லாமே கோஎன்சைம் என்ன வேணும்னு கேட்டால் FAD தேவைப்படும். ஓகே, ரைட். ஸோ now what are the clinical features? நம்ம பார்த்த வரைக்கும் clinical features. ஸோ சயின்ஸ் அண்ட் என்ன இருக்கும், clinical features என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the earliest clinical features that you can see is what you are seeing around the eyes. செவந்திருக்கா கண்ணு. So this is the earliest clinical, which is called circumcorneal vascularization. ஸோ யூஸ்வலாக ரைபோஃப்ளவின் டெஃபிஷியன்சி வரதா இருந்தால் எல்லாம் B3 B1ஓட கம்பைனாக தான், B6ஓட கம்பைனாக தான் வரும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா ஏர்லியஸ்ட்டாக நம்ம பார்க்குற சேஞ்சஸ் வந்து சர்க்கம்கார்னியல் வாஸ்குலரைசேஷன். தென் நான் மெஜெண்டா கலர் டங் சொன்னேன். ஸோ க்ளாசைட்டிஸ், டங்கு வீங்கிடும், அப்போ க்ளாசைட்டிஸ். Then you have magenta colored tongue, that is due to the swelling. You can see magenta colored tongue in case of riboflavin deficiency, magenta colored tongue. And fissures in the lips, which is called cheilosis. And in the side, okay, mouth oda side la angle la varanala angular stomatitis.
So all those things you can see as clinical features of riboflavin. So riboflavin, what are the diet rich in riboflavin? Usually egg, okay, egg, green leaf vegetables, okay, yeast, all those things are rich in riboflavin deficiency. So இதோட RDA is the same like vitamin B1, so 1 to 1.5 milligram per day. அண்ட் நம்ம வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸில் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம். ப்ளஸ் யூ ஹவ் டு கிவ் 0.2 to 0.4 எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும் மில்லிகிராம் பர் டே இன் ப்ரெக்னன்சி ஆஸ் வெல் அஸ் லாக்டேஷன். நெக்ஸ்ட் வைட்டமின் நியாசின். ஓகே, நியாசினுக்கு இன்னொரு பேர் தான், வைட்டமின் B3க்கு இன்னொரு பேர் தான் நியாசின். ஸோ வைட்டமின் B3 இஸ் நியாசின். இதில் வந்து பிபின்னு போட்டிருக்கேன், தட் இஸ் பெல்லக்ரா ப்ரிவென்டிங் ஃபேக்டர். இதுக்கு என்ன பேருனா பெல்லக்ரா ப்ரிவென்டிங் ஃபேக்டர். பெல்லக்ராங்கிற டிசீஸை இது வரவிடாமல் தடுக்கிறனால இது ப்ரிவென்டிங் ஃபேக்டர். நியாசின் அப்படின்னு ஏன் வந்துச்சுன்னா, நியாசின் எதனால் வந்துச்சுன்னா இட் இஸ் அ கன்ஃபியூஷன். அதாவது நிக்கோட்டின் அண்ட் நிக்கோட்டினிக் ஆசிட் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா அந்த கன்ஃபியூஷனை தீர்க்கிறதுக்கு நியாசின் அப்படிங்கிறது நிக்கோட்டின் கிடையாது, இட் இஸ் அ நிக்கோட்டினிக் ஆசிட் வைட்டமின் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், நியாசின் அப்படின்னு வச்சோம், நிக்கோட்டினிக் ஆசிட் வைட்டமின். ஓகே, ஸோ இதில் என்ன பிக்சர் நீங்கள் பார்க்குறீங்க, NAD2 NADH ப்ளஸ் H + 3D ஒரு பிக்சர் பார்க்குறீங்க. ஒரு கார் வந்து கவுந்துருக்கு, அதில் ஒரு நெக்லஸ் இருக்குது. கேன் யூ see the necklace? That necklace is called Castle's necklace. பார்க்குறீங்க. ஸோ அவன் என்ன சொல்கிறான், ஐ ஃபெல் இன் NH Maysfield டியூ டு ஹார்ட் அட்டாக் அண்ட் ஐ ஆம் இன், எங்கே இருக்கான், சொர்க்கத்தில். ஓகே, ஐ ஆம் இன் சொர்க்கம். ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் திஸ் நியாசின். என்னென்னா நியாசின் எதுலேருந்து வருது, த அமினோ ஆசிட் தட் வி கெட் இஸ் tryptophan amino acid. 60 milligram amino acid will give 1 mg of நியாசின் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்கு பேர் நியாசினுக்கு இல்லை நிக்கோட்டினிக் ஆசிட் பேர் கெமிக்கல் ஃபார்முலாவில் pyridine 3 carboxylic acid, அதுதான் நிக்கோட்டினிக் ஆசிட். ரைட், நியாசின் வரும். இது கூட ஒரு ATPயை சேர்த்தோம்னா ஆட் பண்ணோம் இல்லைன்னா நமக்கு NMN கிடைக்கும். வாட் வி கெட் இஸ் NMN. ஸோ அது கூட இன்னொரு ATPயை ஆட் பண்ணோம்னா வாட் வி கெட் இஸ் NAD, நியாசின் அடினைன் டைநியூக்ளியோடைட்ஸ். அது எப்பயுமே நம்ம அந்த ரியாக்ஷனை எழுதும்போது NADH ப்ளஸ் H+ தான் எழுதுவோம். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா NADH ப்ளஸ் H+னா ஒரு ஹைட்ரஜன் அயான் சரௌண்டிங் மீடியத்தில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். சரௌண்டிங் மீடியத்தில் இருக்குது, எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் இது NAD. இப்போ NADPங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். NADPHஆ மாறும். இதில் உங்களுக்கு ATP வராது, இங்கே ATP ப்ரொடியூஸ் ஆகும். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் போச்சுன்னா NADH will give 2.5 ATP, அது உங்களுக்கு தெரியும். FADH2 will give 1.5 ATP இல்லையா. பட் NADPங்கிறது ஒரு பாஸ்பேட் அட்டாச் ஆச்சுன்னா NADP வரும். இந்த NADPH வந்து ஒன்லி ஃபார் பயோசிந்தட்டிக் பாத்வேக்கு நம்ம ரிடக்டிவ் பயோசிந்தசிஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் தவிர இதில் ATP வராது. நவ் லெட் அஸ் கம் டு தி பாயிண்ட். NADPH எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, NADPH எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா முக்கியமான ஒரு பாத்வே, தட் இஸ் த HMP ஷண்ட் பாத்வே. HMP ஷண்ட் பாத்வே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த ஷண்ட் பாத்வேலேருந்து நமக்கு மெயினாக கிடைக்கிறது இது NADPH தான். ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் HMP ஷண்ட் பாத்வே. மேலிக் என்சைம்னு ஒரு என்சைம் இருக்குது, அந்த ஷட்டிலில் வரும் மேலிக் என்சைம். அண்ட் தென் ஐசோசிட்ரேட் டீஹைட்ரோஜினேஸ். ஸோ இந்த இடத்துல இருந்தெல்லாம் நமக்கு NADPH ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ NADPH அதே மாதிரி எங்கெங்கே யூட்டிலைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசில் கோயே டீஹைட்ரோஜினேஸ். ஓகே, ஃபேட்டி ஆசில் கோயே டீஹைட்ரோஜினேஸில் யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஃபோலிக் ஆசிட், FAனா ஃபோலிக் ஆசிட், ஃபோலேட் ரிடக்டேஸ். ஸோ ரெண்டு F 2 H ஒரு P இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2னா ஃபேட்டி ஆசில் கோயே டீஹைட்ரோஜினேஸ், தென் ஃபோலேட் ரிடக்டேஸ் வைட்டமின். ஹீமோக்ளோபினை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு NADPH வேணும். HMG கோயே ரிடக்டேஸ் கொலஸ்ட்ரால் சிந்தசிஸில் முக்கியமான என்சைம், அதுக்கும் NADPH வேணும். தென் ப்ரோட்டீனில் ஃபினைல் அலனைன் நிறைய இடத்துல வரும் இந்த NADPH, பட் நம்ம முக்கியமான இடம் மாத்திரம் இப்போ பேசுகிறோம்.
ஃபினைலலனைன் ஹைட்ராக்சிலேஸ் அங்கேயும் வந்து NADPH யூட்டிலைஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் இடம் எங்கே வந்து NADPH யூட்டிலைஸ் ஆகுதுன்னு. இதே NAD பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த B1 இருக்க கோஎன்சைம் ஓகே அண்ட் B2 இருக்க கோஎன்சைம் எல்லாம் விட்டுட்டு எந்தெந்த டீஹைட்ரஜனேஸ் என்சைம் இருக்கோ அது இல்லாமல் NADPH தவிர மற்றது எல்லா டீஹைட்ரஜனேஸ் என்சைமும் NADH டிபெண்டடாக தான் இருக்கும். ஓகே ஸோ NAD டிபெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் லாக்டேட் டீஹைட்ரஜனேஸ் ஓகே கிளிசரால்டிஹைட் 3-phosphate டீஹைட்ரஜனேஸ் கிளைகோலிசிஸில் வர்றது ஓகே குளூட்டமேட் டீஹைட்ரஜனேஸ் நிறைய இருக்குது. நம்ம முக்கியமாக இது இவ்வளோ தான் பேசுகிறோம். பட் NADPH FAD அண்ட் TPPயை தவிர மற்ற எல்லா இதுலேயும் டீஹைட்ரஜனேஸ் என்சைம்லேயும் மெயினாக வர்றது இந்த NAD தான். ஓகே ஸோ பைருவேட் டீஹைட்ரஜனேஸ் அங்கேயும் வருது, ஆல்ஃபா கீட்டோகுளூட்ரேட் டீஹைட்ரஜனேஸ். நான் முக்கியமான இது மாத்திரம் நான் இப்போ கொடுத்துருக்கேன். நவ் லெட் அஸ் see what this story tells. I fell in NH Maysfield due to heart attack and I am in சொர்க்கம். அப்படின்னா என்ன காசஸ் ஃபார் டெஃபிஷியன்சி, அதாவது பெல்லக்ராங்கிறது தான் நியாசின் டெஃபிஷியன்சியில் வர டிசீஸ். இதில் நான் 3Dன்னு போட்டது. 3Dனா என்னென்னா ஒன்று டெர்மடைட்டிஸ் ஓகே டெர்மடைட்டிஸ் இருக்கும், டிமென்ஷியா மறவி ஓகே டிமென்ஷியா இருக்கும் அண்ட் டயரியா இருக்கும் இந்த பேஷண்ட்டுக்கு. அப்போ நியாசின் கம்மியாச்சுன்னா ஆல் தீஸ் திங்ஸ் யூ கேன் சி டயரியா. இன்னொரு 4th D என்னென்னா இதெல்லாம் சேர்ந்து வந்தால் டெத்து தான். ஸோ யூ கேன் திங்க் ஆஃப் 4D ஆல்சோ. பட் 3D இஸ் மோர் ஃபேவரபிள் பிகாஸ் வைட்டமின் B3 3D அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு என்ன காஸ்னா ஐ ஃபெல் இன் NH அப்படின்னா காசஸ் என்ன அப்படின்னா பேஷண்ட் ஹூ ஆர் டேக்கிங் INH அதான் NHல உள்ளதுனால ஐசோனியாசின் ஓகே ஆன்டி டியூபர்குலோசிஸ் ட்ரக் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நியாசின் டெஃபிஷியன்சி வரலாம் ஐசோனியாசின் ரைட். ஸோ வேறு என்னாச்சு they went into maize eating population they will have deficiency of niacin. Then maize eating அப்போ carcinoid syndrome இருக்கவங்களுக்கு பெல்லக்ரா வரலாம் ரைட். ஹார்ட் அட்டாக் வருது இல்லையா. ஸோ ஹார்ட்னப் டிசீஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இதில் வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் அரோமேட்டிக் அமினோ ஆசிட் கம்மியாயிரும். ஸோ ஹார்ட்னப் டிசீஸ் இருக்கவங்களுக்கு வரலாம் ஓகே. தென் வாட் வி ஹேட் இஸ் ஃபைனலி சொர்க்கம் ஈட்டிங் பாப்புலேஷன். சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு சீரியல்ஸ் ஓகே அது சாப்பிட்றவங்களுக்கும் வரலாம். ஸோ சொர்க்கம் இதில் என்ன இருக்குன்னா லியூசைன் வந்து லியூசைன் வில் இன்ஹிபிட் தி அப்சார்ப்ஷன் ஆஃப் tryptophan. ஸோ வி கால் திஸ் as பெல்லக்ரா, லியூசைன் பெல்லக்ரான்னு கூட சொல்லலாம் tryptophan. ஸோ இதெல்லாம் காசஸ் ஃபார் டெஃபிஷியன்சி ஆஃப் நியாசின் ரைட். ஸோ நவ் RDA. வாட் இஸ் RDA? RDA கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தட் இஸ் தி 20 mg/day RDA ஃபார் நியாசின். இதில் வெரி சென்சிட்டிவ். இது 20 mg நம்ம கொடுக்கறது வெரி சென்சிட்டிவ். இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டிங்கன்னா பேஷண்ட் கேன் டெவலப் அட்வர்ஸ் எஃபெக்ட் லைக் ஃப்ளஷிங், மூஞ்சில் ஃப்ளஷிங் இருக்கலாம் ஓகே. ஹிஸ்டமின் ரிலீஸ் வரும். ஸோ அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வரலாம் நியாசினால் ஓகே. இதே 50 mg கொடுத்தீங்கன்னா 50 mg/day கொடுத்தா கண்டிஷன் சீரியஸ் ஆகிடும் ஓகே. த பேஷண்ட் கேன் டெவலப் சீரியஸ் கண்டிஷன். ஸோ இது வந்து கரெக்டாக கொடுக்க வேண்டிய விஷயம். அண்ட் திஸ் இஸ் த ஒன்லி வைட்டமின் தட் இஸ் ஃபேவர்ட் ஃபார் cholesterol reduction okay. This is also called hypolipidemic drug, that is cholesterol oda level கம்மி பண்ணும். நியாசின் கொடுத்தா நம்ம cholesterol level கம்மி பண்ணலாம்.